யார் சொல்ல போறீங்க? நான் அண்டே கடைசியா சொன்னேன். இன்றைக்கு முடிஞ்ச அளவு எல்லாம் செய்வோம் என்ன? ஆமா. ஒண்ணு பண்ணுமோ? மும்முண்டை செய்யாம இப்ப உகட்டாசனத்துல மூண்டையும் செய்யாம ஓகே. அதுல உண்டு மற்ற அந்த மும்முண்டு செய்யறதுல ஒவ்வொன்றையும் எல்லாத்திலும் எல்லாத்தையும் ஒன்று செய்வோம். ஒண்டா செய்வோம். ஓகே. 10 5 தடவையோ அதை முதலே சொல்லி போடுங்க. இப்ப தோப்புக்கரணம் 10 செய்வோம். மற்றது இப்ப உக்கட்டாசனம் அது எல்லாத்தையும் 10 செய்வோம். 10 ஓகே. ஒவ்வொன்னு செய்ய போறோம். அதான் என்ற ஒரு செய்யக்குள்ள ஒரு ஆள் 8ல செய்தோன்னு நிப்பாட்டி போடுறா, 5ல இல்ல மாட்டாசனங்கள் செய்யக்க அது செய்யக்குள்ள 5 அதான் சில நேரம் மறந்துடுறது. அதான் ஐயஞ்சா செய்வோம் மாட்டாசனம் அன்னைக்குல. மற்றது மாட்டாசனம் இப்ப பிரயாசனம் மாட்டாசனம் வராது. அது 10. அது 10 தடாசனம் 10. தடாசனம் இல்ல தடாசனம் 10 5 வரும். ஆமா தடாசனம் ஒன்றுதானே. தடாசனம் சொல்லி எனக்கு தடாசனமும் அந்த அத்தகடியுமே நான் அப்படி யோசிக்கிறது. ஓகே தடாசனம் அதுவும் 10. உண்டு. நின்ற தனுராசனம் 2 அப்ப அது 5 ஓகே சரியா அப்ப சொல்லியாக்கா சொல்லுங்களா. ஓகே ஓகே. ஆரம்பமாகின்றது யோகாசனம் பயிற்சியும் ஆசிரியர் தர்ஜினி சண்முகன் அவர்களுக்கு நன்றியை கூறியபடி வணக்கம் சொல்லியாக்கா. வாங்கோ எல்லோருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கம். பாதிமோகன் அவர்களுக்கும் முனைந்திருக்கும் அன்புறவுகளுக்கும் தரமான வணக்கம். நாங்கள் யோகாசனம் செய்வதற்கு நமது உடம்பை நாங்கள் மூச்சு 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 மௌனமாக நின்று நம்ம உடலிலே சீர்படுத்திக் கொள்வோம். மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சி அவர் கேட்க மாட்டார். மூச்சு பயிற்சி கேட்க மாட்டாரு. முன்னதாக மௌனமாக நீங்கள் உங்களது மூச்சை இழுத்து வெளிவிட்டு அப்படி பயிற்சியாக எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி. உடலிலேயே சத்த ஓட்டங்களை சீராக்குவதற்காக உங்களது கைகளை கால்களை ஆக்கி நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளணும். எப்படி வேணுமென்றாலும் நீங்கள் வலம் பக்கம் இடப்பக்கம் கைகளை நீங்கள் கைகளை விசுக்கலாம், ஓடலாம், செதுப்பாக நடக்கலாம், வேகமாக நடக்கலாம். பத்மினி ஆண்டி நீங்க தள்ளி நிக்க வேணும் தெரியுது இல்ல. இப்ப எனக்கு இங்க எந்த படம் வருது இல்ல வேணுமோ என்னன்னு தெரியல. ஒரு ஆஃப் பண்ணிட்டு வரவா? சரியா சொல்றது நன்றி. அடுத்ததாக நாங்கள் தோப்புக்கரணம் 10 தடவை போடுங்கள். கும்பிட்டும் போடலாம், காதுல பிடிச்சு கொண்டும் போடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே. அடுத்து உங்களது தலையில் இருந்து கால் வரைக்குமான பயிற்சியில் முதலாவதாக நாம் தலைக்கு செய்ய வேண்டிய பயிற்சி பின்பக்கமாக 10 தடவை செய்து கொள்ளுங்கள். பிறகு வலம் இடமாக 5 தடவை செய்து கொள்ளுங்கள். ஆறு 7 8 9 10. ஓகே. வலப்பக்கம் இடப்பக்கம் வலம் இடமாக 5 தடவை செய்யும். 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7
8, 9, 10. இனி மெதுவாக வலமுடமாக 5 தடவை, இளம்படமாக 5 தடவை சுற்றுங்க. மெதுவாக சுற்றுங்க. 2, 3, 4, 5. இனி மறுபக்கம் 1, 2, 3, 4, 5. ஓகே. இப்பொழுது தோள் மூட்டுக்கானது. 5 தடம் பலம், 5 தடம் விடம். 2, மெதுவாக செய்யுங்க. 3, 4, 5. மறுபக்கம் 1, 2, 3, 4, 5. ஓகே. இனி உங்களது கைகளை முன்னுக்கும் இன்னும் அப்படி செய்து கொள்ளுங்கள். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்ப உங்களது முன் 2 கைகளையும் இந்த பக்கையிலே சுற்றுங்க. 2, 3, 4, 5. இனி மற்ற பக்கம் 1, 2, 3, 4, 5. ஓகே. இனி உங்களது கைகளை இப்படி பிடித்துக் கொண்டு நீங்கள் சுற்றுங்க. 2, மெதுவாக 3, 4. கால்களை அப்படியே வைத்தபடி நீங்கள் செய்யுங்க. 5. ஓகே. அடுத்து 10 பயிற்சி செய்வோம். 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. ஓகே. அடுத்ததாக நாங்கள் கைகளுக்கான பயிற்சி. நீங்கள் இப்படியே கைகளை கசக்கிக் கொள்ளுங்கள். விரல்களை இழுத்து அதுக்கேற்ற மாதிரி உங்களது கை விரல்களை ஒவ்வொரு விரல்களாக நீங்கள் இழுத்து இப்பொழுது நீங்கள் கைகளை இப்படி தட்டிக் கொள்ளுங்கள். சைட் பார்த்து சத்தம் வரும் பக்கமாக அடித்துக் கொள்ளுங்கள். இனியும் மேல் பக்க கையை எடுத்து ஒரு தோல் மூட்டு வரைக்கும் கொண்டு வருங்க. இப்ப தடாசனம் செய்வது போல அப்படி என்னென்ன நிலையில் கையை இப்படியே செய்து கொள்ளுங்கள். 3, 4, 5. ஓகே. இப்போ அடுத்து நாங்கள் பெரிய வட்டமாக போடுங்கள். பெரிய வட்டமாக நீங்கள் 10 தடவைக்கு போடுங்கள். வாழ்க்கை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இனி மற்ற பக்கம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 8 போடுங்க. சனி ஞாயிறு நாங்கள் பயிற்சியை செய்யாதபடியால் கொஞ்சம் செய்யலாம். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இனி மற்ற பக்கம் 1, 2,
3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்பொழுது இனி நாங்கள் முழங்காலுக்கான பயிற்சி. முழங்காலில் மெதுவாக 5 தடவை வலம் புறமாக சுற்றணும். முதலாவதாக வலம் பக்கம் சுற்றணும். 2 3 4 5 இனி மறுபக்கம் 1 2 3 4 5. ஓகே, இனி நீங்கள் குதி மேல் கீழாக இப்படி கைகளை உயர்த்து மேல் குதி குதி நீளம் 3 குதி நீளம் குதி நீளம் குதி நீளம். ஓகே, இனி அடுத்ததாக உங்கள் கைகளை விரல்களை ஆற்றி நீங்கள் மெதுவாக நடந்து கொள்ளுங்கள். முதல் விரல்களிலிருந்து கைகளை விசுக்கியோ நீங்கள் மெதுவாக நடந்து கொள்ளுங்கள். இந்த பழத்துக்கு உங்களது கால்கள் விரல்களை இடத்தில் படியும்படியாக வைத்துக் கொள்ளுங்கள். விரல்கள் பாதம் அப்படியே நிலத்தில் முட்டத்தக்கடாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து நீள பாட்டுக்கு அடுத்து நீங்கள் பைக்கு பக்கத்துக்கு நடவுங்கள். நடக்கும் போது பாதம் சரியாக கீழுக்கு ரத்த ஓட்டத்துக்கு நன்றாக இருக்கும். அப்படியே செய்து கொள்ளுங்கள். இல்லையென்றால் ஆலயங்களில் அடிப்பது போல அப்படியும் நீங்கள் செய்து கொள்ளலாம். இதாக இருக்கும் உங்களுக்கு. சைட்டுக்கு நடவுங்கள். ஓகே, அடுத்ததாக நான் மீண்டும் குதி நிலா குதி நிலா குதி நிலா குதி நிலா குதி நிலா குதி நிலா. ஓகே, நன்றி. அடுத்து நாங்கள் ஒரு எக்ஸ்ட்ராவான பயிற்சி ஒன்றோடு நாங்கள் அடுத்து ஆசனங்கள் செய்வோம். எக்ஸ்ட்ரா பயிற்சியை நாங்கள் இப்போ அந்த தர்ஜினி செய்து காட்டியிருந்த கும்பிட்டபடி 1 2 3 கொஞ்சம் கால்களை அகட்டி கொஞ்சம் செய்து விடுங்க. 3 4 5 6 7 8 9 10. சரி, இனி அடுத்ததாக நாங்கள் பயிற்சிகளை செய்து கொள்வோம். ஆசனம் மன்னிப்புடன் பயிற்சி முடிஞ்சு நாங்கள் ஆசனங்களை செய்து கொள்வோம். முதலாவதாக நாங்கள் உட்கட்ட ஆசனம் தனியா முதலாவது நிலை 10 வரை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். கைகளை நீட்டுங்கள், மெதுவாக அப்படியே இருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக அப்படியே. அடுத்த இரண்டாவதாக தடாசனம். அப்படியே நீங்கள் கைகளை வைத்து கைகளை அப்படியே பின்பக்கமாக மேல் கொண்டு வந்து உயர்த்துங்கள். கால் விரல்கள் உயர்ந்தபடி நிற்க வேண்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக. அடுத்ததாக கோணாசனம் செய்து கொடுப்போம். கைகளை இப்படியே 2 பக்கம் வைத்து ஒரு பக்கமாக கால் ஓரமாக கையை எடுத்து சரித்துக் கொள்ளும். 1 2 3 4 5. ஓகே, இப்போ அடுத்ததாக மாற்று ஆசனமாக மற்ற பக்கம் காது ஓரமாக நீங்கள் உங்களது கைகளை இழுத்துக் கொண்டு பிடிச்சிடும். 1 2 3 4 5. ஓகே, அடுத்ததாக விரிச்சி ஆசனம். மரம் போல அப்படியே காலை வைத்துக் கொண்டு நில்லு.
மராசனம் அல்லது விரிச்சி ஆசனம். அப்படியே ஒரு காலை வைத்துக்கொண்டு 1 2 3 4 5 மெது மெதுவாக அப்படி எடுத்து மாற்று ஆசனமாக மறு கால்களை வைத்துக்கொண்டு 1 2 3 4 5. அடுத்ததாக ஏகபாதாசனம். அதே போலத்தான் நீங்கள் செய்யணும். கும்பிட்டபடி அப்படியே கால்களை தூக்கி மேல் வைத்துக் கொள்ளுங்கள். 1 2 3 4 5 மெது மெதுவாக எடுத்து அப்படியே வைத்துக் கொண்டும் மாட்டு ஆசனமாக மறு கால்களை வைத்துக் கொள்ளும். 1 2 3 4 5. அடுத்ததாக நாங்கள் அட்டகடி ஆசனம். ஒரு கையை கீழே வைத்துக் கொண்டு ஒரு கையை கொண்டு காதடி கொண்டு வந்து அப்படியே சரியுங்கள். 1 2 3 4 5 மெது மெதுவாக அப்படி எடுத்து மாட்டாசனமாக மற்ற பக்கத்தை 1 2 3 4 5. ஓகே. அடுத்ததாக புறையாசனம் செய்யும் பொழுது 10 செய்யுங்கள். ஒரு பக்க கையை அப்படியே கொண்டு பின்பக்கமாகவும் மற்ற கையை கொண்டு பின்பக்கமாகவும் முன்னின்று உங்களது வயதை அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10 மெது மெதுவாக அப்படியே கையை எப்படி நாங்கள் கை வைத்தோமோ அது போல எடுத்து இப்படியே எடுத்துக்கொள்ளும். அடுத்ததாக அதே போல இப்படியே காலை வைத்துக்கொண்டு தேவி ஆசனம் செய்து கொள்ளும். ஒரு பாத்திரத்தை நீங்கள் தூக்கி வச்சிருப்பது போல அப்படியே காலை வைத்துக்கொண்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 மெது மெதுவாக அப்படி. அடுத்ததாக அர்த்த சக்கர ஆசனம் முதலாவது நிலை. அப்படியே பிடித்துக் கொண்டு 10 தடவைக்கு அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக நின்ற தனுராசனம். 5 ஒரு பக்க கை நேரு ஒரு காலை நீங்கள் அப்படியே விரலை பிடித்தபடி செய்ய வேண்டும். 1 2 3 4 5 மெது மெதுவாக மாட்டாசனமாக மறுகாலை 1 2 3 4 5. அடுத்ததாக திரிகோணாசனம். கொஞ்சம் கையை வைத்துக் கொண்டு திரிகோணாசனம் முதலாவது நிலை. 1 2 3 4 5 மெதுவாக கையை எடுத்து மாற்று ஆசனமாக மறுபக்கம் 1 2 3 4 5 6 7 7 போயிட்டேன் நானே மறந்து. ஓகே. அடுத்ததாக வீரபத்ர ஆசனம். இப்படியே நின்ற நிலையில் இப்படியே உங்களோட கையை 1 2 3 4 5 மாற்று ஆசனம் 1 2 3 4 5 மெது மெதுவாக. என்ன ஆசனம் விட்டோம்? ஏதாவது தடாசனம், வீரபத்ராசனம், விருச்சிகாசனம், அடுத்த எல்லாம் செய்துட்டோம். எல்லாம் செய்யட்டோமா? இப்படி ஏகவாதாசனம் அது செய்தாச்சு. எல்லாம் செய்துட்டோம். திரிகோணாசனம் செய்துட்டோம். எல்லாம் செய்துட்டோம். ஓகே. ஆசனம் எது? திரிகோணாசனம் அது செய்தாச்சு. செய்தாச்சு. ஒன்றும் இல்லதான். எல்லாம் எல்லாத்துக்கும் முகனும் இல்லதான்.
ஒன்றொன்றுதான் எல்லாத்துலயும். செய்துட்டோம். நாங்கள் அடுத்ததாக கண் பயிற்சி செய்வோம். அது 3 நிலைகளில் ஒவ்வொரு ஆசனம் தான் செய்வதாக முதலே அறிவித்தோம். ஓகே, கண்ணுக்கான பயிற்சி. கண்ணை மூடியபடி 3 செகண்ட்கள் நீங்களாக கண்ணை மூடியபடி மேல் கீழ் 3 தடவை வலம் இடமாக பிறகு கண்களை சுற்றி கொள்ளுங்கள். கண்களை முழித்தபடி கண்களை வேகமாக ஒரு 2 செகண்ட் கடகடன்னு அடித்துக் கொள்ளுங்கள் கண்ணை. இப்ப உங்களது விரல்களை அப்படியே நீளப்பாட்டு விரல்களை வைத்துக்கொண்டு தனியே உங்களது கண்களால் அந்த விரல்களை பாருங்கள். 3 தடவை பலமாகவும் இடமாகவும் விரல்களை அப்படியே அசைச்சு பாருங்கள். இனி உங்கள் விரல்களை மேலும் கீழுமாக செய்யுங்கள். அப்படியே நேருக்கு மூக்கு வரையும் கொண்டு வாருங்கள். மற்ற கை வைத்தல் மேல் கீழாக அப்படியே கொண்டு வர. அடுத்ததாக நாங்கள் மூச்சு பயிற்சிக்கு செய்வோம். நீங்கள் இருந்த இடத்தில் மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது முதலாவதாக அந்த கைகளை உயர்த்தி பஸ்திரிகா பயிற்சி. பஸ்திரிகா முத்திரை. பஸ்திரிகா பயிற்சி. ஆமா, பஸ்திரிகா முத்திரை. நீங்கள் முத்திரை இல்ல, பஸ்திரிகா பயிற்சி. தனியா அப்படியே சொல்றது பஸ்திரிகா. அதான் பஸ்திரிகா பயிற்சி. பஸ்திரிகா பயிற்சி. ஓகே, வேகமாக அப்படியே எடுத்துக்கோ. 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, அடுத்து நாங்கள் மூச்சை உள்ளுக்குள்ளால் இழுத்து வாயினாலே விட்டுக் கொள்வோம் முதலாவதாக. அடுத்து நாங்கள் நாசிகா முத்திரை செய்து கொள்வோம். முதல் வாயினால் எடுத்து அப்படியே விட்டுக் கொள்ளுங்க. மூக்கினால் எடுத்து வாயினால் விடுங்க. அடுத்ததாக நாசிகா முத்திரை. உங்களது விரல் அப்படியே மூக்கடியை கொண்டு வந்து வலம் பக்கத்தால் எடுத்து இடப்பக்கத்தால் எடுத்து வலப்பக்கத்தாலும் உங்களது மூச்சை விட்டுக் கொள்ளுங்கள். அடுத்து நாங்கள் தேனி பயிற்சி செய்து கொள்வோம்.
நன்றி. இறுதியாக நாங்கள் சாந்தி ஆசனத்தை செய்து நிறைவேற்றிக் கொள்வோம். நேவிசக்கா உங்க மியூட்டி எடுத்துட்டு நீங்கள் சாந்தி ஆசனம் எல்லோரும் வடிவாக நிமிர்ந்திருங்கள். இப்போது நாங்கள் எங்கள் உடலையும் உறுப்பையும் சமநிலைப்படுத்தி இந்த சாந்தி ஆசனத்தை செய்து கொள்வோம். நாங்கள் மிகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் இருக்கின்றோம். நாங்கள் மிகவும் கெட்டித்தனமாக இந்த பயிற்சிகளை செய்து கொண்டு வந்தோம். நாங்கள் எங்களுடைய உடலும் உறுப்புகளும் எங்களோடு மிகவும் அழகாக ஒத்துழைத்துக் கொண்டிருப்பதை இந்த பயிற்சிகள் செய்வதன் மூலம் நாங்கள் உணர்ந்து கொண்டோம். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை எங்களுடைய அத்தனை உறுப்புகளும் எங்களோடு இயங்கிக் கொண்டிருந்ததை நாங்கள் உணர்ந்தோம். எங்களுடைய பாதங்கள், பாத விரல்கள், நகங்கள், குதிக்கால் அனைத்தும் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. நாங்கள் விரல்களால் நடந்து குதைகளை பதித்து உயர்த்தி நடக்கவும், பக்கவாட்டில் நடக்கவும், உள்குவித்து பாதங்களை உள்குவித்து நடக்கவும் எங்களுடைய பாதங்கள் எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்ததை நாங்கள் உணர்ந்தோம். எங்களுடைய பாதங்களை தாங்கிக் கொண்டிருக்கும் கண்டைக்காலும் கணக்கால் அனைத்தும் மிகவும் சிறப்பாக உறுதியாக இருக்கின்றன. எங்களுடைய பாதங்களை நாங்கள் ஆட்டி அசைத்து செய்வதற்கு எங்களுடைய இந்த கால்கள் எங்களுக்கு மிகவும் உறுதியாக இருக்கின்றது. எங்களுடைய முழங்கால் பகுதி, எங்களுடைய முழங்கால் மூட்டுகள், சில்லுகள், தசைகள், தசை நார்கள் அத்தனையும் மிக சிறப்பாக இருக்கின்றது. நாங்கள் முழங்காலை சுற்றி வளைத்து ஆட்டி செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுடைய முழங்கால் பகுதி எங்களோடு ஒத்துழைத்துக் கொண்டிருந்ததை நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்களுடைய தொடைப்பகுதி, பின்பகுதி அனைத்தும் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. எங்களுடைய பாதங்களை தாங்கி நிற்பதற்கு இந்த தொடைகள் எல்லாம் மிகவும் சிறப்பாக, எங்களுடைய கால் பகுதி அத்தனையும் சிறப்பாக இருக்கின்றது. எங்களுடைய இடுப்பு பகுதி, எங்களுடைய இடுப்பில் உள்ள தசைகள், தசை நார்கள், எலும்புகள், சவ்வுகள், நாளங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக இருக்கின்றன. நாங்கள் இடுப்பை ஆட்டி அசைத்து வளைத்து சுற்றி வளைத்து செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுடைய இடுப்பு பகுதி மிகவும் சிறப்பாக இருக்கிறது. எங்களுடைய வயிற்று பகுதி, எங்களுடைய உள்ளுறுப்பு அனைத்தும் மிகவும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். எங்களுடைய உள்ளுறுப்புகள் அனைத்தும் எங்களுடைய நாளாந்த கடமைகளை செய்வதற்கு எங்களுடைய உள்ளுறுப்புகள் எங்களோடு ஒத்துழைத்துக் கொண்டிருப்பதை நாங்கள் இந்த வயிற்றை ஆட்டி அசைத்து செய்தது முதல்ல நாங்கள் உணர்ந்து கொண்டோம். எங்களுடைய முள்ளந்தண்டு உடலிலிருந்து கீழ்ப்பகுதி வரை எங்களுடைய முள்ளந்தண்டு எங்களோடு ஒத்துழைக்கின்றன. நாங்கள் குனிந்து வளைந்து நிலைந்து செய்வதற்கு இந்த முள்ளந்தண்டு எங்களோடு ஒத்துழைப்பதை நாங்கள் உணர்ந்தோம். சிறப்பாக நாங்கள் இந்த பயிற்சியை செய்து கொண்டிருந்தோம். எங்களுடைய கைப்பகுதி, தோல் மூட்டிலிருந்து மணிக்கட்டு விரல்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கிறது. நாங்கள் மேலே உயர்த்தி நீட்டி ஆட்டி பக்கவாட்டில் அசைத்து விரல்களை மடக்கி செய்யக்கூடியவர்கள் மணிக்கட்டுகளிலிருந்து விரல்கள் அனைத்தும் உள்ளங்கை, எங்களுடைய முழங்கை, தோள்பட்டை அனைத்தும் எங்களோடு ஒத்துழைப்பதை நாங்கள் இந்த பயிற்சியை செய்வதன் மூலம் நாங்கள் உணர்ந்து கொண்டோம். நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இந்த பயிற்சிகளை செய்து கொண்டு வந்தோம். எங்களுடைய நெஞ்சு பகுதி, சுவாசக்குழல் அனைத்தும் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. எங்களுடைய இதயம் இரத்த ஓட்டத்தை சுத்திகரமாக தந்து கொண்டு உடல் முழுவதும் பாய்ச்சி சுத்திகரமாக துடித்து கொண்டிருப்பதை நாங்கள் எங்களுடைய இரத்த ஓட்டத்தை இதயம் துடிப்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். எங்களுடைய கழுத்து பகுதி, எங்களுடைய நெஞ்சு பகுதி மிகவும் சிறப்பாக இருக்கிறது. எங்களுடைய முதுகு பகுதியும் சிறப்பாக இருக்கிறது. எங்களுடைய கழுத்து எங்களுடைய வாய், நாடி, தாடை, பல் அனைத்தும் சிறப்பாக இருக்கின்றன. எங்களுடைய நாசித்துவாரம், நாங்கள் மூச்சை உள்வாங்கி வெளிவிட்டு இழுத்து செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுடைய மூச்சுத்துவாரம் எங்களுக்கு மிகவும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தோம். எங்களுடைய செவி மடல்கள், காதுகள், நாங்கள் கேட்கும் தன்மையை உடையவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய செவிகள், காதுகள், மடல்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கின்றதை உணர்ந்து கொண்டோம். எங்களுடைய தொண்டை பகுதி, கழுத்து பகுதி அனைத்தும் எங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. எங்களுடைய பிறல் வலைகள் அனைத்தும் மிக சிறப்பாக இருக்கின்றன உணர்ந்து கொண்டோம். எங்களுடைய கண்கள், எங்களுடைய விழித்திரை, நாங்கள் பார்க்கும் சக்தியை கொண்டவர்களாக கண்ணை பக்கவாட்டில் ஆட்டி அசைத்து செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுடைய இந்த கண்கள் எங்களுடைய இயங்கிக் கொண்டிருக்கிறது. மேலே கீழே பக்கவாட்டிலும் சுற்றி சுழன்று பார்க்கக்கூடிய எங்களுடைய பார்வை மிகவும் தெளிவாக இருப்பதை இந்த பயிற்சிகளின் மூலம் நாங்கள் உணர்ந்து கொண்டோம். எங்களுடைய நெட்டி போட்டு அனைத்தும் சிறப்பாக இருக்கின்றது. எங்களுடைய மூளை, நாங்கள் அனைத்தையும் உள்வாங்கி செய்யக்கூடியதுக்கு ஞாபக சக்தி உடையதாக இருக்கின்றது. மூளையில் உள்ள நரம்புகள், செல்கள், மயில்கள் அனைத்தும் மிகவும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருப்பது நாங்கள் ஞாபக சக்தி உள்ளவர்களாக இருக்கின்றோம். இந்த பயிற்சியை செய்வதன் மூலம் உணர்ந்தோம். எங்களுடைய நெற்றியில்
எங்களுடைய உச்சந்தலையில் இருந்த மயிர்கால்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கின்றது. நாங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கின்றோம், ஆரோக்கியமாக இருக்கின்றோம். இந்த பயிற்சிகளை நாங்கள் உள்வாங்கி செய்யக்கூடிய அளவுக்கு மிகவும் தெளிவாக இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனுக்கு நாங்கள் முதற்க நன்றியை கூறிக்கொள்வோம். இதனை எங்களுக்கு பயிற்றுவித்துக் கொண்டிருக்கும் திருமதி தர்சினி சண்முகநாதன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எங்களை நாளாந்தம் உற்சாகப்படுத்தி எங்களை இந்த பயிற்சிக்கு அழைத்து எங்களை ஒருமுகப்படுத்தி நாங்கள் இந்த பயிற்சி செய்வதற்கு எங்களுக்கு உற்சாகம் தந்து கொண்டிருக்கிற திருமதி வாணி மோகன் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த பயிற்சியை செய்வதற்கு எங்களை களமமைத்து தந்த பாமுக மேடைக்கும் நாங்கள் நன்றிகளை கூறிக்கொள்வோம். இதனை ஒரு சேர்த்து இந்த பயிற்சியை செய்வதற்கு எங்களுக்கு அனுசரணையாக இருக்கின்ற திரு நடாமோகன் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இறைவனுக்கும் இந்த நாளை தந்த இறைவனுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய உள்ளங்கைகளை நாங்கள் 3 தடவை உரசி எங்கள் கண்களின் மேல் ஒட்டி கொண்டு மூன்றாவது தடவையாக கண்ணில் ஒட்டி விழிகளை மூடியபடியும் உள்ளங்கைகளை இறக்கி உள்ளங்கையினால் எங்கள் பார்வையை செலுத்தி நன்றி 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 வணக்கம். சிறப்பு. மிக மிக நன்றி. வணக்கம். பத்மினி அடி, நீங்க 2ல நிக்கிறீங்களோ தெரியல, டபுள் சத்தம் வருது. சரி, ஒன்றை நிப்பாட்டுங்க. அது என்ன தெரியாது. நமக்கு வருகின்றது யோகாசன பயிற்சி தட்சிணி சாமனானவர்களுக்கும் நன்றி. இணைந்த உடல் உறுப்புடன் பேசியிருந்தானே சிவசார்கள் ஆரம்பித்திருந்தா செல்வியக்கா இணைந்தெல்லோருக்கும் நன்றி. வணக்கம். இடையில எஸ்கப் ஆகினார் நவுலவதி செலுத்தவன்